ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் அபிராமி கதை கண்களே வந்தாயே தாயே வாமகளே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் அழைக்கும் உலகம் தமிழ் தாயே வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கால்களிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணிற்குள் மலையாய் கல்லிற்குள் சிலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீச்சிருக்க நமக்குள் முத்தாக பிறந்து வித்தாக வளர்ந்திட்ட சத்தான தமிழுக்கு என் கரம் சிறம் தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர்களே மைக் செட்டுக்காரர் கூட வந்தவர் அவர் போய் திருப்பு திருப்புன்னு கை நட்டு போயிருப்பாரு. தமிழை வணங்கியாச்சு நம்ம பெரியாண்டவரை வணங்காம பட்டிமன்றத்துக்குள்ள எப்படி போறது? முடியாது. வணங்கிடலாம் மக்கா, நம்ம பெரியாண்டவரை வணங்கிடலாமான்னே அந்த மது பிறக்க நடுவர்களே, பெரியாண்டவரையும் எங்க ஊரு எப்படிப்பட்ட ஊரு, எப்படிப்பட்ட ஊர் மக்கள் தெரியுமா? மாங்கரை. சரிங்களா? எங்க ஊர் மக்களை வணங்காம பட்டிமன்றத்துக்குள்ள போக முடியுமா? அண்ணே தானத்தில் அவசர தான அன்னதான உலகிலே ஊரு கொள்ளையாடுவத செஞ்சதே இல்ல. சூழியன் அடங்கிடுமே சாயங்கால பொழுதிலே ஊரு மட்டும் அடி பண்ணி பார்த்ததே இல்ல. மக்கள் வந்து ஆட்சி செய்யும் ஊரு தான் இது. சாட்சி மத பேதம் எல்லாம் ஓடி போனது. மக்கள் வந்து ஆட்சி செய்யும் ஊரு தான் இது. சாதி மத பேதம் எல்லாம் ஓடி போனது. எதுவும் இது பொதுவா அடக்கி தக்கி வலிய பின்னுதான் எங்க சாமியின் ஊரு அந்த போட்டி நின்று கொட்டுங்கடா உரிமையிலே ஊர் மக்களையும் வணங்கி நடுவர்களை எல்லாரையும் வணங்கியாச்சு. உங்களை வணங்காம எங்க நடுவர்
எப்படிப்பட்ட நடுவர்? நடுவர், அவ்வளவுதான். நடுவர் எதுக்கு அந்த பேசு. அங்கமான நடுவர் உங்களை வணங்காம அண்ணே வணங்கிடலாம் அண்ணே. ஏழே இமயமலை என்ற ஒரு சாமி மலை எட்டு நான் கூட பரவாயில்ல, ஏதோ திட்டம்னு நினைச்சேன். வணங்கி இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, ஆமா பேசுங்கம்மா. அழகான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சூப்பரான தலைப்பு, செம்மையான தலைப்பு, எங்க ஊர் மக்களுக்கு ஏத்த தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லி ஸ்டேஜ்ல வந்து ஒரு அணி பேசின பின்னாடி என்ன தலைப்புன்னா, இன்றைக்கு இறை அருளை பெறுவதற்கு பெரிதும் தேவை பக்தியா தொண்டா. அந்த அம்மா வந்து தொண்டேன்னு பேசிட்டு போய் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீ பக்திங்கிற அணியில பேசணுன்னு சங்கமித்ரா நிறைய பக்திமான்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்த்து பேசுறது. நானே, என் புருஷன், என் மாமியாரு, என் மாமனார், உங்களை நான் எங்க அக்கா, எங்க மாமன், எங்க அண்ணி, பக்கத்து வீட்டுக்காரி வச்சு ஓட்டலான்ட்டு வந்தா இப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறீங்களே அப்பா தெரியாதவா? இவங்கெல்லாம் திட்டத்துக்கே தான் பட்டிமன்றம். காசு கொடுத்து நாம காசு கொடுத்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க திட்டத்துக்கு ஊர் ஊரா நம்ம கூட்டிட்டு போறது. அப்பா தெரியாதவா? இந்த கரக கும்பலுக்கு பெரிய காப்பாத்துப்பா. நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. மேதைகள் மாறலாம், மக்கள் மாறலாம், ஊர் மாறலாம், பேச்சாளர்கள் மாறலாம், தலைப்பு மாறலாம், ஏன் நடுவர் கூட மாறலாம். ஆனா கண்டென்ட் மட்டும் மாறவே மாறாது. தமிழ்நாட்டுல 400 பெண் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண் பேச்சாளரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. அதுதான் இந்த மாதிரி சொல்றாங்க, கண்டென்ட் மாறாது. சாப்பாடுனா அறுசுவை வேணும். ஆமா, அதுல என்னன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது இல்ல. அது சங்கமித்ரா ஸ்டைல் தனி, அது நம்ம பேச முடியாது. ஆமா, இல்ல அந்த ஸ்டைல் இல்ல, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வேற. அதுதான் சிறப்பு. சாப்பாடுனா அறுசுவை வேணும். சரி, சாப்பாடுனா அறுசுவை வேணும். பட்டிமன்றம்னா கொஞ்சம் நகைச்சுவை வேணும். ஜோக் சொல்லணுங்கிறீங்களா? ஆமா, ஆன்மீகம் தான் தலைப்பே சொன்னாலும் கூட அதை நகைச்சுவையா எடுத்துட்டு போறதுதான் ஒரு பேச்சாளருக்கு முக்கியம். சரி, அததான் நான் இப்ப பண்ண போறேன். அதாவது இப்ப தலைப்பு கண்டென்ட் இல்ல. ஆமா, ஆன்மீக தலைப்புல பேசுறது மெசேஜ் இல்ல. இப்படி வந்து நகைச்சுவையா பேசுறது தெரிஞ்சதெல்லாம் பேசுறது. ஆமா, சரி பேசுமா. தொண்டு செய்யறாங்களே, எங்க ஊர் மக்கள் பக்தியாலான தொண்டு செய்பவர்கள் நடுவர்களே தெரியுமா? எப்படிமா? சும்மா தொண்டுன்னு பேச வந்துடுறது. அந்த அம்மாவை பாருங்க, அதுக்கே 10 பேர் தொண்டு செய்யணும். அது தொண்டு செய்ய போதா? இதெல்லாம் எனக்கு அக்காவா வந்து பிறந்திருக்குமா? எனக்கே வந்து ஆப்பனண்டா உட்காந்துட்டு இது அக்காமா, இது தங்கச்சி, பாத்துக்காங்க. நடுவர் அவர்களே, நான் உண்ணும் இறைச்சியை சிவனுக்கு கொடுத்து தன் வாயில் நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தவன் சிவபெருமானின் கண்ணில் இருந்து ரத்தம் வருகிறது என்று தெரிந்தவுடன் தான் சிவன் மீது கொண்ட அன்பினாலான பக்தியின் காரணமாக கையில் இருந்த ஈட்டியை வைத்து தன் கண்ணை தோண்டி எடுத்து சிவனுக்கு அப்பிவிட்டு கண்ணப்பன் என்ற பெயர் பெற்றானே, அவனை விட சிறந்த பக்தன் இருக்க முடியுமா? அதாவது அந்த காலத்திலே கண் ஆபரேஷன் பண்ணதுனால அவர் கண்ணப்பன், கண் ஆபரேஷன் டாக்டர். ஒரு கண்டென்ட் சொன்னா அது கூட மாட்டீங்க, ஒரு காமெடி பண்ணா அதுக்கும் விட மாட்டீங்க. சரிப்பா, பண்ணுங்கப்பா. தொண்டு செய்ய 1000 பேர் வருவார்கள் நடுவர் அவர்களே, தொண்டு செய்ய 1000 பேர் வருவார்கள். ஆனால் உண்மையான பக்தி செய்ய 1000ல் ஒருவன் தான் வருவான். அந்த சிவனின் பக்தி கண்ணப்பனால் தெரிந்தது. அதனால சிவனை பத்தி ஒரே ஒரு பாட்டு பாடணும்.
வினோத் வேற வழியே இல்ல, அந்த மூஞ்சி பார்த்துதான் ஆகணும். புரியுதா? அங்க பேச்சாளர் பார்த்துட்டே இருங்க. கருணை என்றால் பனிமலையான், கோபம் கொண்டால் எரிமலையான், ஆடி நின்றால் புயல் மலையான், அண்ணாமலையே சிவமலையான். சூரிய ஒளியே உன்விழியான், பூமியே உந்தன் திருவடியான், வீசும் காற்று உன்னசிவான், உலகே உந்தன் திருவுருவான். நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஆடை முகனே தலைமகனான், ஆறுமுகனே இளையவனான், நானும் காண உன்மகனான், நடக்குத நடையே கிரிவலவான். மனித சொந்தம் வாழுமடா, தெய்வ சொந்தம் நிலைக்குமடா, சொத்து சுகமே மாயமடா, சிவமே மயமே உலகமடா. நமச்சிவாய 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 நமச்சிவாய. இன்று எல்லாம் அந்த சிவபெருமானை வணங்கி கருமாமா. நடுவர் அவர்களே, உயிர்களிடத்தில் அன்பு காட்டுபவர்கள் பக்தர்களாகத்தானே இருக்க முடியும். கண்டிப்பா. சரிம்மா. உண்மையிலே எங்க அக்கால உண்மையிலே நான் என்ன வேணாலும் சொல்லலாம். எங்க அக்கால உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க எதிரணியை பாராட்டுவதற்கும் ஒரு மனது வேண்டும். அதான் நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு அது கிடைக்கும். எங்க அக்கா உண்மையிலே நல்ல பொண்ணு. எங்க மாமா வர வரைக்கும் சாப்பிட மாட்டான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. ஏன்னா எங்க மாமா வந்துதான் சமைக்கணும். அவர் எப்பேற்பட்ட தொகுடு செய்யறவர் தெரியுமா? வந்த உடனே சமைச்சிருவாரா? அரை மணி நேரம் பாத்திரம் கழுவுவாரு. சிறந்த தொண்டர், இவங்க சிறந்த பக்தை. அப்படி செஞ்சு அந்த உடம்பு இப்படியே தானே வருது. என்ன பண்றது பாருங்க. இப்படி செஞ்சா ஏன் எங்க மாமா 8ஆம் நம்பர் கடையை தேடி போக மாட்டாரு? சொல்லனே போகும் தானே. அங்க போயிட்டு வேற என்ன பண்ண முடியும்? அங்க போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லைங்க இல்லா இடம் அந்த இடம் தானே, அந்த இடம் இல்லைன்னா சாமி மடம் தானே. மேசிரி காரன கலந்து குடிக்கிறாரே, சித்தாலே பொண்ண நினைச்சு இனிக்கிறாரே. இயக்குனராரு அங்க பாரு, போலங்கோராரு 3 மில்லிய அடிச்சா போல இல்லையே. லோக தாண்டு நான் நடக்க பாதை இல்லையே. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி கொண்ட கூடி மஸ்தான போ பாட போறேண்டா அப்படின்னு பாடிட்டு ஏன் போக மாட்டாருன்னு நான் கேக்குறேன். இப்ப குடும்ப மானத்தையே இப்படி மைக் போட்டு வாங்குறியாக்கா அப்படிங்கிறது பாவம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொது இடத்தெல்லாம் நான் சொல்றது இல்லை. மைக்ல மட்டும் தான் சொல்றேன். ஓ, அது நல்ல விஷயம் தான். ஆமா, பொது இடத்துல சொன்னா மைக்ல சொன்னா கேட்காது. ஆமா. முன்பொரு காலத்தில் இரணியாட்சன் இரணியகசிப்பு என்ற அண்ணன் தம்பி இருந்தார்கள். அந்த இரணியாட்சன் என்னும் அரக்கனை விஷ்ணு பகவான் வராத அவதாரம் எடுத்து கொன்று விட்டார். இதற்கு பழிவாங்க பிடித்த இரணியகசிப்பு பிரம்மாவை நோக்கி பெரும் தவம் இருந்து ஒரு பெரிய வரத்தை பெறுகிறார். அது என்ன வரம் தெரியுமா? அவனுக்கு இழப்பு என்பது இரவிலும் அல்ல பகலிலும் அல்ல, வானத்திலும் அல்ல பூமியிலும் அல்ல, வீட்டிற்கு வெளியிலும் இல்லை வீட்டிற்கு உள்ளேயும் இல்ல, மனிதன் விலங்கு பறவை மற்றும் ஆயுதம் போன்ற எவற்றாலும் இல்லை நடுவர்களே என்ற வரத்தை பெறுகிறான். இப்படி ஒரு வரம். ஆமா. அதனால அவனுக்கு ஆணவ தலைக்கேறி நாட்டு மக்கள் அனைவரையும் அவன் பெயரையே சொல்லி வணங்க வேண்டும். ஓம் இரண்யநாய நமகன் தான் நீ வணங்கணும்னு சொல்லி உத்தரவிடுறான். உயிருக்கு பயந்து அவங்க எல்லாரும் அப்படியே வணங்குறாங்க. அப்பதான் இரணியகசிப்போட மனைவி கர்ப்பமா இருக்காங்க. நாரதர் என்ன பண்றாரு? அந்த குழந்தைக்கு நாராயணனின் கதையை சொல்லியே வளர்க்கிறாரு. அந்த பையன் பாலகனான உடனே இரண்யநாய நமகத்துக்கு பதிலா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லுது. இப்படி எல்லாம் சொல்லாதடா, நான் தான் கடவுள், எங்க இருக்கிறார் உன்னோட நாராயணன் கேட்கும்போது எங்க இருப்பார், எதிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்றான் அந்த பையன். இதனால கோபம் வந்த இரணியகசிப்பு கதாயத்தால தூணை உடைக்கிறாரு. அப்போ அந்த தூணை பிளந்து கொண்டு வெளியே வருவார் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர். அது இரவும் அல்ல பகலும் அல்ல, அந்திமாலை பொழுது, வானமும் அல்ல பூமியும் அல்ல, நரசிம்மரின் மடி
ஒருவன் விஷ்ணுவின் மீது கொண்ட பக்தியின் காரணம் நடுவர்களே அவனது சிறந்த பக்தி அவனை காப்பாற்றி சிம்மாசனத்தில் அமர வைத்தது. நாராயணனோட 10 அவதாரங்களை சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? மச்சமாய், கூர்மமாய், கோர வராகமாய், நரசிம்மனாய், வாமனனாகி, ராமனாய், பலராமனாய், பரசுராமனாய், கிருஷ்ணராஜர் என்று இறுதியில் கல்கி அவதாரம் எடுப்பார். எப்போது தெரியுமா? களி முற்றும் போது. களி முற்றுவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது? எப்படிமா? சத்தியம் பொய்யாகும், தருணம் தலை சாயும், அறநெறிகள் அலைபோதும், அதர்மம் மரசாலும், பருவநிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், வறுமை சதிராடும், மண்ணுலகே நரகாகும். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ் ஓட்டும் பரத கலை, கண்வழியே மனம் காட்டும் புனித கலை. இப்படி மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ் ஓட்டும் பரத கலை, கண்வழியே மனம் காட்டும் புனித கலை. மாறி நாயாட்டம், பேயாட்டம், நதியாட்டம், கரியாட்டம், வெறியாட்டம், அங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டும் புதிய கலை. இது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அதன் முடிவே கல்கி அவதாரம். அதன் முடிவே கல்கி அவதாரம். உள்ளரும் பொய்யரும் கல்வரும் கயவரும் சுயவலி கொண்டாட, தன் செல்வம் இழந்தவர் வல்லமை உற்றவர் ஜெயஜெயம் என்றாட, மிக நல்லவர் தேவர்கள் ஞானிகள் வாதிகள் உள்ள கதைத்தாட, ஒரு நாளாடுவது முடிவரும் நால்வரும் கோள்களும் கூத்தாட, மனித கோய்களும் கூத்தாட, இரத்த நெறியின் முத்த கலியோடு பூதம் பாடும், சட்டச் சடகட சடவென் நெறிவலை வெடித்தே காணும், சட்டச் சடகட சடவென பூமி பிளந்தே தீரும். இது முத்திய கலியின் அடையாளம், இதன் முடிவே கல்கி அவதாரம். இதன் முடிவே கல்கி அவதாரம். இதன் முடிவே கல்கி அவதாரம். நடுவர்களே, சொல்லுங்க. எங்க ஊர் மக்கள் இருக்க வரைக்கும் இந்த கலியுகம் வராது. ஆமாதானுங்களே? வராதுமா. உண்மையே நடுவர்களே, அக்கா உண்மையே நான் மாரியம்மன் கோயிலுக்கு கூழுக்கு போற புள்ள மாதிரி பேரல ஒழிக்க கரெக்டா நான் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் வந்தேன். நான் அந்த பொண்ணு இருக்கேன், எங்க அக்கா, அவதான் கூப்பிட்டு நான் பேரல ஒளி பேத்தில எங்க ஆயால ஒளி அப்பத்தால ஒளி அத்தனையும் போட்டு உள்ள கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு சாமியார் சாமி அந்த கிரீமை கொஞ்சம் கொடுங்க, அந்த ஐஸ்கிரீம் சாமி அந்த கிரீமையும் கொஞ்சம் கொடுங்க வாங்கி போட்டுட்டு என்னை இப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, இங்கேயே இப்படி பேசுறேன், இப்படி பேசுவேன். அந்த பாப்பா நான் வரும்போது கேட்டா, அக்கா எப்படிக்கா வந்தேன்? நான் சொன்னேன், தங்க அங்க இருந்து ஆட்டோல வந்தேன், இங்க இருந்து நடந்துதான் தங்க வந்தேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அக்கா 10ஆம் வகுப்பு பறந்துதான வரும். என்னன்னு கேப்போம். நடுவரத்துல பொய் சொல்லக்கூடாது. என்னை விட அழகான பொண்ணு உலகத்துல இருக்க முடியுமா? என்னை விட அழகான பொண்ணு உலகத்துல இருக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. கஷ்டமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? ரொம்ப பொய் பேசலாம், பேசுறது கூட பொய்யாவே பேசலாம். நடுவர்களே, உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் மேல பக்தி, எனக்கு இந்த நோட்டு மேல பக்தி, எங்க அக்காவுக்கு அவங்க அப்பா அம்மா மேல பக்தி, எங்க மாமாவுக்கு எங்க அக்கா மேல பக்தி. ஏன்னா எப்ப பாரு அர்ச்சனை பண்ணுவான். ஆமா. எங்க அம்மாவுக்கு கடவுள் மீது பக்தி, எங்க வீட்டுக்காரோ பக்தி.
என்னதுமா? எங்க வீட்டுக்காரருக்கும் சரி. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பக்தி இருக்குது. அதெல்லாம் நாம வந்து தொண்டு நீங்க சொல்ல முடியுமா? பக்தி தான். தங்கை சகோதரி வந்து அருமையா சொன்னாங்க திருநாவுக்கரசரை பற்றி. திருநாவுக்கரசர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தார், உண்மைதான். தொண்டு செய்த தொண்டன் மீது பக்தி கொண்ட ஒருவன் உள்ளான், அவன் தான் அப்போலியடிகள். அவன் தொண்டு செய்யவில்லை, பக்தியால் ஆன தொண்டை தான் செய்தான். தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் திருநாவுக்கரசு என்று பெயரிட்டு வழிபட்டவன். தன் குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயரிட்டவர். இவர் திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை, ஆனாலும் அவர் மேல் அவ்வளவு பற்று. ஒரு நாள் திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வராது. அவருக்கு உணவு வலிக்குதோ அப்படின்றதுனால பெரிய பையனை போய் இலை அறுத்து அனுப்புறாங்க. அந்த வாழைப்போப்புல ஒரு பாம்பு கடிச்சு அந்த பையன் செத்து போயிருது. அந்த இறந்ததை சொல்லிட்டா சிவனடியார் நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நினைச்சு தன் மகன் இறந்ததை மறைத்து நாவுக்கரசருக்கு உணவிடுகிறார்கள். இதனை ஞானத்தன்னால் உணர்ந்த நாவுக்கரசர் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றினாரே. இது எதனால் ஆனது நடுவர் அவர்களே? ஆமா, அந்த காப்பாற்றலாம் அந்த குழந்தையோட உயிரை. நாதமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்து ஆடவமாம் அவன், அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நடுவர்களே இப்படித்தான் வரும்போது என்ன பண்ணேன், பக்தியை பத்தி கண்டது தெரியாது. எங்க அக்கா கிட்ட கேட்டேன், பக்தியை பத்தி நான் சாமி பாட்டு ரெண்டு சொல்லுடி கேட்டேன். என் அக்காவாச்சு கேட்டேன். யாரும் தப்பு இல்லைல்லக்கா, நான் என்ன ரெண்டு தொண்டை பத்தி சொல்லலாம், அவங்க ஏதோ ரெண்டு அவங்க சைடு பக்தி பத்தி சொல்லலாம்னு பாட்டு கேட்டா எதுவுமே எந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனா விசேஷமா இல்ல எதுவுமே இல்லையா, ஏதோ விசேஷம் நடந்திருக்க மாட்டேங்குது. அப்படியா? என்ன விசேஷம்? நம்ம தெருவில் எதுவுமே நடக்கலையே, பக்கத்து தெருவில் கேட்டு பார்க்கலாம். அப்ப அங்க கேட்டா நம்ம தெருவில் என்ன நடக்குது சொல்லணும். பக்கத்து தெருவிலையாச்சும் கேட்டு நம்ம தெருவில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சாமி பாட்டு அக்கா கேட்டேன். ஓ சாமி பாட்டு அப்படின்னு எங்க அக்கா ஒரு பாட்டு சொல்லலாம்.
என்ன பார்த்து சொல்ல தெரியுமா? அந்தங்காத்தா கண்டக்காரி ரண்டக்கு 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 அந்தங்காத்தா கண்டக்காரி ரண்டக்கு 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 பாரு போதும். இவங்க பாட்டுல வாசிக்கிறேன். அந்த தண்ணி வாசிக்கலாலும் திட்டமா வாசிச்சாலும் திட்டம் இதுக்கு ஒரு வர சொல்லாத பாட்டு விளக்கத்தை கேளக்கா. அண்டங்காக்க கொண்டைக்காரி அண்டத்தை அண்டமென்றால் உலகம் உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி மதுரை மீனாட்சி அம்பலத்தை கூட்டு நிறுத்தலா பாருங்க. சரி அதெல்லாம் உண்டு. இந்த ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கான்னா என்னன்னு கேட்டேன். ஆனா பாரு முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அவங்களுக்கு 2 அக்கா. சிவனுக்கு 2 பொண்டாட்டி, அவங்களுக்கு 2 அக்கா. அதான் 2 அக்கா 2 அக்கா 2 அக்காங்கிறாளே. இப்படி எல்லாம் பேசுறதால இப்படி இருக்கிறது. யோசிக்கிறதால அப்படி இருக்கிறது. கடைசியா ஒரு சாமி பாட்டு சொன்னா நடுவர் அவர்களே, அதாச்சும் கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க எங்க நடுவர் நீங்க வடிக்க மாட்டீங்களா? எங்க கொண்டு போய் நிறுத்ததுக்கு பாருங்க. ஆமா என்ன சாமி பாட்டு தெரியுமான்னு? ஏ சாமி வாயா சாமி சாமி மன்னத சாமி பத்தி சாமி ஏ சாமி வாயா சாமி. நம்ம இதுல சாமி இருக்குது இல்லையா? கூடாதுங்களா? எதிர நீங்க ஐடியா கேட்பீங்க. சத்தியமா கேட்க மாட்டேன். சாமி சாமி சொல்லையில புருஷனா சாமியே. எனக்கு பிடிச்ச வரிய நான் என்ன புடவை கட்டி வந்த போதும் பிடிக்கலன்னு சொல்லலைன்னா வேஸ்ட் சாமி. அது சொல்லுமா அந்த பாட்டு? அது என்ன சொல்லுன்னா, புடவை கட்டிட்டு வரேன் நீ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னா கட்டின புடவை வேஸ்ட்ங்கிற மாதிரி பாடு. அருமையா இருக்கு அந்த பாட்டு. பாருங்க சாமி பாட்டு எப்படி வருது. சரிம்மா நடுவர்களே முடிக்கணுங்களா? சரிங்க. தமிழ்நாட்டு பெண்கள் தாலி கயிற்றின் மேல் கொண்ட பக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? மஞ்சள் தாலி மஞ்ச கயிறு மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு மீனாட்சிக்கு சொக்கனாக கட்டி வச்ச தாலி மேலுள்ள தாலி இந்த மஞ்ச கயிறு மதுரை மேல மாசி வீதியிலே சென்ற கயிறு மதுரை மேல மாசி வீதியிலே சென்ற கயிறு மக்கள் பைசா கொடுத்து மூணு முடிச்சு போட்டு வச்ச அப்பளம்மையாக்கி விடும் இந்த கயிறு பைசா கடித்து மூணு முடிச்சு போட்டு வச்ச அப்பளம்மையாக்கி விடும் இந்த கயிறு இது அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு ஒரே ஒண்ணு சொல்லி நான் முடிவு செஞ்சுக்கிறேன் நடுவர்களே. உண்மையை கூற வேண்டுமானால் நடுவர்களே, உண்மையை கூற வேண்டுமானால் நான் ஒரு சிறந்த பக்தி, சிறந்த பக்தையும் கூட. சிவன் மீதா, முருகன் மீதா, கண்ணன் மீதா, இல்லை இல்லை மகாபாரத கர்ணன் மீது. துரியோதனை தனது நண்பன் என்றும் ஒரே காரணத்தால் தன் தம்பிகளையே எதிரிகளாக்கி அவரை அங்கீகாரமற்றவனாக நிறுத்தி கற்ற வித்தனை தங்கள் சமயத்தில் மறப்பார் என்ற சாபத்தையும் கொடுத்து என் பிள்ளைகளை விட்டு விடு என்று தன் தாயே தன்னிடம் கெஞ்சும் நிலையை கொடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும் என்ற வாக்கையும் அளித்து
புண்ணியத்தையும் விட்டு கொடுத்து உயிர் கொடுத்தாலே கண்ணன் அவன் மீது கொண்ட பக்தி வேறு எந்த தெய்வத்திற்கு நமக்கு வராது நடுவார்கள். அதுக்குதான் சொல்லுவாங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடுவது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வல்ல வருவதை எதி சொல்லடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. வார்த்தையே திராயடா, நானும் உன் படி கொண்டேனடா. சென்றோற்று பதம் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து மன்றத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா, மஞ்சகன் கண்ணனடா என்று அன்றும் இன்றும் என்றும் பக்தி இருந்தால்தான் தொண்டு செய்ய முடியும். பக்தர்களே தொண்டர்களாக மாறினார்கள். பக்தி இருக்கும் இடத்தில்தான் தொண்டு இருக்கும். சிவனுக்கு தொண்டு செய்தார்கள் உண்மைதான். பக்தியுடன் கலந்த தொண்டுதான் செய்தார்கள். தொண்டர்கள் மீது பக்தி கொண்டவர்கள் ஏராளம். எனவே எப்போதும் இறைவனுக்கு வர பெண்கள் தேவை. பக்தியே 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 என்று கூறி தாயை தமிழை தமிழால் வந்து இந்த அண்ணாளால் பொன்னாலே உனக்கு சாகரம் வீசுகிறேன், சந்தனம் பூசுகிறேன் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பிருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுகிறேன். நன்றி வணக்கம். கல்லு எத்தனை கல்லு போட்டு